சுற்றுப்புற தூய்மை. சுற்றுப்புற தூய்மைனா என்ன தெரியுமா குழந்தைங்களா? டீச்சர், வீட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் குப்பை குளம் தேங்காம சுத்தமா வச்சுக்கிறது தான் சுற்றுப்புற தூய்மை. வெரி குட் மாலா. டீச்சர், நம்ம வீட்டில் பிடிச்சி வச்சிருக்க தண்ணியை மூடி வைங்கன்னு வீடு வீடாக வந்து எதுக்கு டீச்சர் அப்படி சொல்கிறாங்க? அருமையான கேள்வி குமார். நம்ம வீட்ல குடங்கள் தொட்டிகள்ல பிடிச்சு வச்சிருக்கிற தண்ணியிலையும் வேண்டாத டயர், பெயிண்ட் டப்பா, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல் போன்ற பொருட்கள்ல தேங்கி இருக்கிற தண்ணியிலையும் ஏடிஸ் கொசுக்கள் முட்டையிடுது. அந்த கொசு முட்டைகள் கொசு புழுக்களாகி பின்னர் கொசுக்களாக வளர்ந்து நம்மள கடிக்கிறதுனாலதான் டெங்கு காய்ச்சல் நமக்கு வருது. அதனாலதான் அரசாங்கத்துல இருந்து வந்து தண்ணி தேங்கி நிக்கிற தொட்டிகளை தேய்ச்சி கழுவணும், தண்ணி குடங்கள் ட்ரம்களை மூடி வைக்கணும், தண்ணி தேங்கும் வேண்டாத பொருட்களை அப்புறப்படுத்தி சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. டீச்சர், இனிமே எங்க வீட்ல இருக்க தண்ணி குடத்தெல்லாம் ட்ரம் எல்லாம் மூடி வச்சிடுவேன். தண்ணி தேங்கும் வேண்டாத பொருட்களை தூக்கி போட்டு வீட்டை சுத்தமா வச்சுப்பேன். வெரி குட் பிரியா. பிரியாவை மாதிரியே நீங்க எல்லாரும் உங்க வீட்டையும் உங்க சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். கண்டிப்பா சுத்தமா வச்சுக்குவீங்களா? கண்டிப்பா சுத்தமா வச்சுக்குவோம் டீச்சர். காய்ச்சல், தலைவலி, உடல்வலி ஏற்பட்டால் உடனே அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அரசு மருத்துவமனையோ அணுகுங்கள். காய்ச்சலுக்கு மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள். டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கு தேவையான ஆய்வக பரிசோதனைகள், மருந்து மாத்திரைகள், நிலவேம்பு குடிநீர் உள்ளிட்ட அனைத்தும் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்கப்படுகின்றன.